மக்களை வணக்கம். நான் இன்னைக்கு திருமலால வராகசுவாமி கோவிலை பத்தி தான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். அது அடிப்படையில வராகசுவாமி கோவில் வந்து கிபி 1535ஆம் ஆண்டு பேரா திருமலாச்சலம் வந்து புதுப்பிக்கப்பட்டிருக்கு. வராகசுவாமி கோவில் திருமலால வெங்கடாச்சலபதி கோவில் உருவாகத்துக்கு முன்னாடியே இருந்த ஒரு ஸ்தலம். இந்த இடம் வந்து முன்னாடி வந்து வராக சேஸ்திரம் அப்படின்னா வந்து குறிப்பிடப்பட்டு இருக்கு. இந்த ஸ்தலம் வந்து வராகசுவாமி அதாவது விஷ்ணுவோட 3வது அவதாரம், பன்றி அவதாரம், இரணியாட்சின அரக்கர்கிட்ட இருந்து பூமாதேவியை வந்து காப்பாற்றத்துக்கு வந்து விஷ்ணு எடுத்த அவதாரம் தான் இந்த அவதாரம். இந்த இடத்துல வந்து நாம வெங்கடாச்சலபதி தரிசிக்கிறதுக்கு முன்னாடி வராகசுவாமி தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வெங்கடாச்சலபதியை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் நம்பப்பட்டு இருக்கு. இந்த கோவில்ல வெங்கடாச்சலபதிக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது நெய்வேத்தியமா இருக்கட்டும், பூஜைகளா இருக்கட்டும், முதல் மணியா இருக்கட்டும், இது எல்லாமே வராகசுவாமிக்கு பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து வெங்கடாச்சலபதிக்கு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ நம்ம திருப்பதிக்கு வர ஒவ்வொருத்தருமே வராகசுவாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து வெங்கடாச்சலபதியை பார்த்தாதான் நம்மளோட வந்து யாத்திரை வந்து நிறைவடையும். மேல மேல வந்து ஆன்மீக தகவலுக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும். எங்களோட சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.